ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், வீடியோ நம்ம நிறையா போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கஸ்டமர் கால் பண்ணி நிறைய வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, பொருள் இருக்கா உங்கள்கிட்ட இல்லையா இப்படிங்கிற என்கொயரி நிறையா கேட்டுட்டு இருக்கிறாங்க. ப்ராடக்ட் நம்மள்ட்ட நிறையா அவைலபிளாக இருக்குது, பட் வீடியோ போடுறதுக்கு தான் நம்மளுக்கு டைம் கிடையாது. ஸோ நிறையா நம்மளுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் ஒர்க்குன்னு நிறைய நம்மளுக்கு ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ இது ரிலேட்டடாக போகும்போது நிறைய வீடியோ வந்து நம்ம ஷூட் பண்ண முடியல, பட் ப்ராடக்ட் வந்துட்டு தான் இருக்குது. ஒரு சைடு ப்ராடக்ட் மூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதனா என்கொயரி எதனா தேவை அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பேக் பண்ணுங்கள். வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரு சில ப்ராடக்ட் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் சேல் பண்ணிடுறோம். ஒரு சில ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் போடாமையே நாங்கள் சேல் பண்ணிடுறோம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் என்கொயரி பண்ணும்போது அப்பப்போ என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை நாங்கள் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி சேலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு எதனா என்கொயரி எதனா தேவைப்படுது அப்படின்னா டேரெக்டாக எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் பின் பண்ணுங்கள். ஸோ இது இல்லாமல் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் தனியாக இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு சில ப்ராடக்ட் நாங்கள் போஸ்ட் பண்ணும்போது அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களை கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல்ஸ் வீடியோஸாக நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றின வீடியோஸாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மரான்ஸ் பிராண்டில் ஒரு ஏவிஆர் தான் பார்க்குறோம். இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மரான்ஸ் பிராண்டில் SR8015 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். டோட்டலாக 11.2 சேனல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பிளாக் கலர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்கும். பட் இந்த மாதிரி சாம்பியன் கலர், இந்த மாதிரி சில்வர் கலர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அந்த வகையில் ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய சில்வர் கலர் தான் நம்மள்ட்ட அவைலபிளாக வந்திருக்கு. இதனுடைய அந்த லுக்கு வைஸ் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக உங்களுக்கு வந்து அந்த கலர்ஸ் வந்து மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக பிளாக்குங்கிறது பார்த்து பார்த்து நம்ம பழகிருக்கோம். பட் இந்த மாதிரி கலர்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்மளை தாண்டி ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் இவங்க அந்த கலர், அந்த கோட்டிங் சூப்பராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக 11.2 சேனல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்பில்டாக 11 ஸ்பீக்கர்ஸ், அதாவது 11 ஸ்பீக்கர்ஸும் 2 சப்வூஃபர்ஸும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 13.2க்கு ப்ரீ அவுட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர், ஒரு 3 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் நீங்கள் எது போட்டிங்கனாலும் 13 சேனல் அவுட்புட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. 2 சேனலும் 3 சேனலும் நீங்கள் பவர் ஆம்பு மூலியமாக கொடுத்துட்டு மற்றது எல்லாமே உங்களுக்கு இன்பில்டாக இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 8 ஓம்ஸுக்கு 140 வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வீடியோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8K 4K இது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. 8Kவை பொறுத்த வரைக்கும் 60 ஹெர்ட்ஸில் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 4Kல பார்த்துட்டிங்கன்னா 128 சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கேமிங் எதனா ப்ளேபேக் பண்ணுறீங்க அப்படின்னா அது சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த 4Kல 128 ஹெர்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி நீங்கள் கேமிங் எதனா ப்ளேபேக் பண்ணுறீங்க அப்படின்னா அது லாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ARR, VLLM இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் இது எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு இன்பில்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது ஆடியோ ஃபீச்சர்ஸ். ஆடியோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கேட்டகரி ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று டால்பி, இன்னொன்று DDS. ஸோ டால்பி அப்படின்னு பார்க்கும்போது டால்பி அட்மாஸ், டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு, ஸோ டால்பி ட்ரூ HD இது எல்லாமே டால்பியில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. DDS அப்படின்னு பார்க்கும்போது RO 3D, ஸோ உங்களுக்கு DDSX, DDS HD மாஸ்டர் ஆடியோ, DDS இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் RO 3D யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற லேயர்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே உங்களுக்கு இன்பில்டாக அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ப்ளூடூத், வைஃபை, ஸ்பாட்டிஃபை, அமேசான் அலெக்ஸா, ஸோ ஏர்ப்ளே இது எல்லாமே இன்பில்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் யூஎஸ்பியில் எதனா நீங்கள் ப்ளேபேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஐரிசொலேஷனுடைய சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே உங்களுக்கு இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி அடிஷ்னலாக ஒரு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா IMAX என்ஹான்ஸ்டு உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. IMAX என்ஹான்ஸ்டை பொறுத்த வரைக்கும் வீடியோக்கு மட்டும் தான் இப்போதைக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் IMAX வீடியோ எதனா ப்ளேபேக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் பாஸ் த்ரூ பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு ஏவி ரிசீவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஏவி ரிசீவர் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏவி ரிசீவர் மேட் இன் ஜப்பான் கேட்டகரியில் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக எல்லா மரன்ஸுமே பார்த்தீங்கன்னா மேட் இன் வியட்நாமில் வரும். ஐஎண்ட் மட்டும் தான் உங்களுக்கு மேட் இன் ஜப்பான் கேட்டகரியில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஏவி ரிசீவர் மேட் இன் ஜப்பான் கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் பேஸ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கோல்டு பிளேட்டில் கொடுத்துருப்பாங்க. கனெக்டிவிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு டெடிகேட்டட் தேட்டர் ரூம் வச்சிருக்கிறேன், இல்லை ஒரு பெரிய ஹால் வச்சிருக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக இந்த பாட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் நல்ல மின் கண்டிஷன் வந்திருக்கு. ப்ளஸ் ஒரிஜினல் ரிமோட்டு, ஆடியோ மைக் கூட வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட் ப்ரைஸிங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கால் பேக் பண்ணுங்கள், தேவைப்படுறாங்க எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டோன்வினர் அப்படிங்கிற பிராண்டடில் 11 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர். இந்த பவர் ஆம்பிளிஃபையர் ஒரு டெமோ யூனிட்ஸ் தான் நம்மள்ட்ட அவைலபிளாக வந்திருக்கு. வித் பாக்ஸு ஃபுல் கிட்டோட தான் நம்மள்ட்ட அவைலபிளாக வந்திருக்கு. ஸோ இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டோன்வினர் அப்படிங்கிற பிராண்டில் AD8300PA அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர்.
டோட்டலாக 11 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர் தான். ஸோ இந்த பவர் ஆம்பிளிஃபையரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 11 சேனலுக்கு நீங்கள் கொடுக்கும்போது எல்சிஆருக்கு தனியாக வாட்டேஜும், சரவுண்டுக்கு தனியாக வாட்டேஜும் உங்களுக்கு மேக் பண்ணி இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எல்சிஆர் அதாவது லெஃப்ட் ரைட்டு சென்டருக்கு பார்த்துட்டிங்கன்னா 8 ஓம்ஸுக்கு 240 வாட்ஸும், சரவுண்டு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா 110 வாட்ஸும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பவர் ஆம்பிளிஃபையர்னு பார்க்கும்போது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. 2 சேனல் என்ன போட்டிருக்காங்களோ அதுதான் ஆல் சேனல்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பவர் ஆம்பிளிஃபையர் செக்ஷன்லையும் உள்ள போய் ஸ்பெசிஃபிகேஷனில் பாருங்கள், ஆல் சேனலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கிறது தான் அதோட ரேட்டிங் இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள கொடுத்துருப்பாங்க. ஸோ அடிஷ்னல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்எல்ஆர், ஆர்சிஏ இன்புட் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பேலன்ஸ்டு, அன்பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்எல்ஆர் அவுட்புட் எடுத்து எக்ஸ்எல்ஆரும் கொடுத்துக்கலாம். இல்லை ஆர்சிஏ கொடுக்குறீங்க அப்படின்னா ஆர்சிஏ கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது 11 சேனலுக்கும் தனித்தனி சர்க்யூட் டிசைன் பண்ணி தனித்தனி பவர் ஆம்பிளிஃபிகேஷன் மேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 2 பக்கமும் ஃபேன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஹீட் எதனா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஃபேன்ஸ் வழியாக உங்களுக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி வெளில அனுப்புறதுக்காக ஃபேன்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாட்டம் புஷ்ஷை பார்த்தீங்கன்னா அதாவது ஆன்டி வைப்ரேஷன் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதமான லெக்கும் பார்த்தீங்கன்னா பாட்டம்லாம் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது தவிர பார்த்துட்டிங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அடிஷ்னல் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 5 வகையான உங்களுக்கு ப்ரொடக்ஷன் மோடு கொடுத்துருக்காங்க. ஓவர்லோடு, ஸ்பீக்கர்ஸ் ப்ரொடக்ஷனு, இதில் எது வந்தாலுமே பவர் ஆம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு இண்டிகேஷன் காட்ட ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் ஆம்பிளிஃபையர் வச்சு நீங்கள் ஒரு ஏவி ரீசர் கூட யூஸ் பண்ணலாம், ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் கூட யூஸ் பண்ணலாம். ஈவன் எங்களுடைய டெமோ ரூமுக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த பவர் ஆம்பிளிஃபையர் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். என்னுடைய வீட்டுக்குமே நான் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நீங்கள் டெமோ வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் நேரில் வந்து டெமோ கூட பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ஒரு ப்ரீமியம் நான் ஒரு ஹோம் தியேட்டர் ரூம் வச்சுருக்கிறேன், இல்லை ஒரு ஹால் இந்த மாதிரி வச்சுருக்கனாலும் இந்த பவர் ஆம்பிளிஃபையர் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்பீக்கர்ஸை நீங்கள் கரெக்டான பவர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் 2 விஷயங்கள் இருக்குது. 8 ஓம் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் லோட் பண்ணலாம், 4 ஓம் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் லோட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு டெடிகேட்டாக இவங்க டிசைன் பண்ணி இந்த டெக்னாலஜி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக இன்றைக்கி இருக்கிற பவர் ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் 5 சேனல், 7 சேனல் இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் 11 சேனல்னு பார்க்கும்போது ஒரு சில குறிப்பிட்ட பிராண்டில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பிட்ட பிராண்டில் இந்த டோனின்னு ஒன்று நான் சொல்லுவேன். ஸோ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் மின் கனெக்ஷனில் வித் பாக்ஸோடு நம்மள்ட்ட அவைலபிளாக வந்திருக்கு. இதை நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. இதோடைய ப்ரைஸிங் ரேஞ்ச் சரின்னு நினச்சிங்கன்னா கால் பேக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த 2 ப்ராடக்ட்டுமே மின் கண்டிஷனில் ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ப்ராடக்ட்டை நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கனாலும் நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். எங்களுடைய பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் இருக்குது. ஸோ கூகுள் மேப்ஸில் போய்ட்டு ராக் ஆடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்களாலும் சரி, இல்லைனா கூகுளில் போய்ட்டு ராக் ஆடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களுடைய லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஒன்ஸ் வரதுக்கு முன்னாடி கால் பேக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இது தவிர நீங்கள் எதனா ஒரு டெமோ ரூம் பார்க்கணும், ஒரு டால்பி அட்மாஸ்னா செட்டப்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு 11.2 சேனல், 7.2 சேனல் இந்த மாதிரி பார்க்கும்போது ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம டெமோ ரூமை வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம டெமோ ரூமுங்கிறத தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு இங்கே நாங்கள் வந்து கேலிப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், ரூம் எல்லாமே மேக் பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து இங்கே பார்க்கும்போது உங்களுக்கே நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். இது தவிர நீங்கள் எதனா ப்ராடக்ட் எதனா பார்க்குறீங்க, பிராண்ட் நியூ அண்ட் யூஸ்டு ஐட்டம் 2மே நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது தவிர பார்த்துட்டிங்கன்னா ஹோம் தியேட்டரில் இருக்கக்கூடிய அக்சசரிஸ், இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் இது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா நம்மள்ட்ட சர்வீஸ் சப்போர்ட் அவைலபிளாக இருக்குது. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட் நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டுருக்கிறோம். பிராண்ட் நியூ ப்ராடக்ட் எதனா பார்க்குறீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.